Good morning students. Now we are go to bioswology class, second lesson Kingdom Animalia. The classification Kingdom Animalia, previous class I explained, but today also I explain. You know this, what is the importance of this the classification? The classification is used for without any other confuse, easily identify the particular plants and animals. This is the importance for the classification. This is the classification of this the Kingdom Animalia. Already these are all explained. The based on the cells we have this the divide protozoa and metazoa. Then the multicellular, the cellular level, and then tissues level. Then the based on the symmetry we can divide the radial symmetry, bilateral symmetry. அதாவது இந்த வகுப்பில் விலங்கு உலகம் என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். இவற்றில் கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடு என்பது ஒரு தாவரம் அல்லது விலங்கினங்களை எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் தெளிவாக காண்பதற்கு இந்த வகைப்பாட்டியல் பயன்படுகிறது. இது ஏற்கனவே பார்த்துள்ளோம். தென் பேஸ்ட் ஆன் த செல்ஸ் யூனிசெல்லார் மல்டிசெல்லார், ஒரு சில விலங்கு பல சில விலங்கு. தென் த ஆஃப்டர் தட் ஹாவ் த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் கட்டமைப்பு நிலைகள் செல் அளவிலானது, செல்லுலார் லெவல் செல் அளவிலானது. தென் த டிஷ்யூஸ் ஆர்கன் த செல்லுலார் லெவல் அண்டு டிஷ்யூஸ் ஆர்கன் திசு உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டல அளவிலானது. ஆஃப்டர் தட் வி ஹாவ் டிவைட் திஸ் தி ரேடியல் சிமெட்ரி அண்டு பைலேட்ரல் சிமெட்ரி, ஆர சமச்சீர் இருபக்க சமச்சீர். Again with the bilateral symmetry you have this the divided, having this the without body cavity, with false coelom and with true coelom. Based on the coelom, உடற்குழியை சார்ந்து மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது. உடற்குழி அற்றவை வித்தவுட் பாடி கேவிட்டி, போலி உடற்குழி உடையன வித் ஃபால்ஸ் சீலோம், உண்மையான உடற்குழி வித் ட்ரூ சீலோம். After that the phylum have the several phylum, totally 11 phylums. Protozoa, the first phylum the protozoa, this is the unicellular animal. After that having this the porifera, துளையுடலிகள், சீலன்ட்ரேட்டா குழியுடலிகள், டீனோபோரா, பிளாட்டிகல் மிந்தஸ் தட்டை புழுக்கள், அஸ்கல் மிந்தஸ் உருளை புழுக்கள், அனலிடா வலைத்தசை புழுக்கள், ஆர்த்ரோபோடா கணுக்காளிகள், மொலஸ்கா மெல்லுடலிகள், எக்கனோடெர்மெட்டா முத்தோலிகள், ஹெமிகாடேட்டா அரைஞானிகள், காடேட்டா முதுகு நாணிகள். ஸோ up to this have the majorly have the 11 phylums having. These are all the briefly I explained. இதற்கு முன்னரே இந்த வகைப்பாட்டியலை நாம் பார்த்திருப்போம். Now come to this the class. The introduction. What is the importance of this the classification? I already told you, without any other confuse, easily identify the particular plant and animals. அதாவது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தாவரங்களையோ விலங்குகளையோ எளிதாக கண்டறிவதற்கு இந்த வகைப்பாட்டியல் பயன்படுகிறது. ஸோ the Kingdom Animalia comprise the millions of animal species, and studying them without the basic classification may lead to their confusion. இப்புவியில் பல மில்லியன் கணக்கான விலங்கினங்கள் உள்ளன. இந்த விலங்குகளை வகைப்படுத்தாமல் அவற்றை பற்றி அறிந்து கொள்வது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. lead to the confusion. In addition to this there are several new species of the animal being and constantly discovered. நாள்தோறும் புது புது விலங்கினங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அவற்றை அடையாளம் காணவும் அவற்றுக்கு பெயரிடவும் இவை முக்கியத்துவம் படுகின்றன. ஸோ த கிளாசிஃபிகேஷன் இஸ் த வெரி எசென்சியல் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன், நேமிங், assigning the systematic position to the newly discovered their species. ஸோ அவற்றை இந்த வகைப்பாட்டியல் என்பது அடையாளம் காணவும் அவற்றுக்கு பெயரிடவும் அதற்குரிய முறையான இருப்பிடத்தை நிலையை தேர்ந்தெடுக்கவும் இந்த வகைப்பாட்டியல் தேவைப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். புதிய விலங்கினங்களை கண்டறிவதற்கும் இது பயன்படுகிறது. இனங்களை கண்டறிவதற்கும்
இவை பயன்படுகிறது. The classification is used for this identifications, naming, assigning a systematic position to newly discovered the species. Newly discovered the species. Okay. Then when this the animal the kingdom classified the mainly based on this the closely resembling the characteristic features. The kingdom Animalia characters of this the eukaryotic multicellular heterotrophic organism. Heterotrophic organism. விலங்குலகங்களின் பண்புகளை இந்த நெருங்கிய தொடர்புடைய பண்புகளின் அடிப்படையிலேயே விலங்குலகம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. The closely relations assembling. So this they arranged. When having this the animal kingdom, they classified the name mainly based on the closely resembling the characteristic features the kingdom. The Animalia character the eukaryotic multicellular heterotrophic organism. Heterotrophic in organism. விலங்குகள் யூகேரியாட் பலசெல் அமைப்பு சார்ந்துண்ணும் உணவூட்ட முறை போன்ற உயிரிகள் போன்ற விலங்குலகம் கொண்டு காணப்படுகிறது. Then include the about the 35 phyla which 11 considered the major phyla. 11 considered the major phyla. இவைகளில் ஏறத்தாழ 35 தொகுதிகளை கொண்ட விலங்குலகத்தில் 11 தொகுதிகள் முதன்மை தொகுதிகளாகும். The 11 are the considered the major phyla. Major phyla. Almost the 99% of the animal 99% of the animal are the invertebrates. Are the invertebrates. The 99% of the animals are the invertebrates or the animals without backbone. Without backbone. ஏறத்தாழ 99% உயிரிகள் முதுகெலும்பற்றவைகளாகும். மற்றவை முதுகெலும்பு உள்ளவை. Remaining the represent the vertebrate or the animals with backbone. Animals with backbone. முதுகுநாணை பெற்றிருத்தல் அல்லது பெறாதிருத்தல் அடிப்படையில் முதுகுநாணுடையவை மற்றும் முதுகு நாணற்றவை என இரு பெரும் பிரிவுகளாக விலங்குகள் பிரிக்கப்படுகின்றன. On the basis of the presence or absence of the notochord vertebral column. The animals also have the two categories, two major groups. One is the non-chordate, another one is the chordate. One is the non-chordate, another one is the non-chordate. முதுகெலும்புகளை அடிப்படையாக கொண்டு அவை முதுகுநாணை பெற்றிருத்தல் அல்லது பெறாதிருத்தல் அவற்றினுடைய அடிப்படையில் முதுகுநான் அற்றவை மற்றும் முதுகுநான் உள்ளவை என இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. Okay, now go to this the basic of the classification. Basis of classification. வகைப்பாட்டின் அடிப்படைகள். Which is the basis of classification? The multicellular organism are the structurally and functionally different, but yet they possess their certain common fundamental features such as the arrangements of the cells, layer, levels of organization, nature of coelom, presence or absence of segmentations, notochord, and the organization of the organ system. These are all the basis of classification. வகைப்பாட்டின் அடிப்படைகள். பலசல் உயிரிகள் வகையைச் சேர்ந்த விலங்குகள் அமைப்பு மற்றும் செயல்தன்மையின் அடிப்படையில் வேறுபட்டிருந்தாலும் அவற்றில் செல் அடுக்கமைவு ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த செல் லேயர் செல் அடுக்கமைவு, லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் கட்டமைப்பு நிலை, நேச்சர் ஆஃப் சீலோம் உடற்குழியின் தன்மை, பிரசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் த செக்மெண்டேஷன் கண்டங்கள் பெற்றுள்ளமை அல்லது கண்டங்கள் இல்லாமை, நோட்டோகார்ட் முதுகுநான், நோட்டோகார்ட் த ஆர்கனைசேஷன் ஆஃப் த ஆர்கன் சிஸ்டம் போன்றவைகளின் பொதுவான அடிப்படைகளில் உறுப்பு மண்டலங்கள் போன்ற பொதுவான அடிப்படைகளில் விலங்குகளை சிறப்பு பண்புகள் பெற்றுள்ளன.
Then next one is the levels of organization. Levels of organization. கட்டமைப்பு நிலைகள். The all members of this kingdom Animalia metazoan multicellular. Metazoan means multicellular. The multicellular and they exhibit the different patterns of the cellular organization. Cellular organization. விலங்குகளைச் சேர்ந்த விலங்குகள் அனைத்தும் பல செல்களால் ஆனவை. மேலும் இவை பல்வேறு வகை செல் கட்டமைப்புகளை உடையன. They exhibit the different patterns of their cellular organization. Then the cells of the metazoan. Cells of the metazoan cells of the metazoan not capable of the independent existence and exhibit the division of labor. பல செல் உயிரிகள் உடலில் உள்ள செல்கள் தனியாக இயங்காது. நாட் கேப்பபிள் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எக்ஸின்ஸ் அண்டு எக்ஸிபிட் த டிவிஷன் ஆஃப் லேபர். பல செல் உயிரிகளின் உடலில் உள்ள செல்கள் தனியாக இயங்காது, எனவே அவை பணிகளை பகிர்ந்து கொள்கின்றன. They exhibit the division of labor. பணிகளை பகிர்ந்து கொள்கின்றன. Among this the metazoan, the cells may be the functionally isolated or the similar kinds of this that may be grouped together to form a tissues, organ and organ system. எனவே பல செல் உயிரிகளில் செல்கள் பணிக்கேற்ப தனியாகவோ அல்லது ஒரே வகையான செல்கள் ஒன்றிணைந்து திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்களாகவோ உருவாகின்றன. The cell may be the functionally isolated தனியாகவோ or similar kinds of the cells may be grouped அல்லது ஒரே வகையான செல்கள் ஒன்றிணைந்து திசுக்கள், உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்களாக உருவாகின்றன. This is the importance of this level of organization. கட்டமைப்பு நிலைகள். The next one is the cellular level of organization. Cellular level of organization. செல் அளவிலான கட்டமைப்பு. This the basic level of the organization is the seen in the sponge. Example sponge. The cells is the sponge or they arrange the loose aggregates and do not form a tissues. அடிப்படை அளவிலான கட்டமைப்பை கடற்பஞ்சி ஸ்பாஞ்ச் கடற்பஞ்சுகளில் காணலாம். இவற்றின் செல்கள் தளர்வான நிலையில் இணைந்துள்ளதால் உண்மையான திசுக்கள் உருவாகவில்லை. The cells in the sponges are arranged loosely aggregated. தளர்வான நிலையில் இணைந்துள்ளதால் do not form a tissues. இதனால் திசுக்கள் உருவாகுவதில் இல்லை. They exhibit the cellular level of organization. அதாவது இவை செல் அளவிலான கட்டமைப்பை வெளிப்படுத்துகின்றன. There is the division of the labor among the cells and the different type of the cells functionally is the isolated. பல்வேறுபட்ட பணிகளை செய்வதற்கு செல்கள் பல வகையாக வேறுபட்டுள்ளன. எனவே அவற்றில் பணிப்பகிர்வு காணப்படுகின்றன. Okay. Then in sponge, the outer layer is the formed the pinacocytes. In sponge, you know the sponge, the outer layer having this the pinacocyte. This is the outer layer. In this the outer layer is formed in this the pinacocytes. In this the pinacocytes form this the plate-like cells. They maintain their size and the structure of the sponge. But what is the importance of the pinacocytes? In this the pinacocytes is the formed the outer side of this the sponge. Is used for the maintain the size and structure of the sponge. கடற்பஞ்சுகளின் வெளியடுக்கில் தட்டையான பினக்கோசைட்டுகள் காணப்படுகின்றன. இவை உயிரியின் அளவு மற்றும் வடிவத்தை நிர்ணயிக்கின்றன. Then the inner layer of this the formed in the another one of the cells that is called as the choanocytes. In this the choanocytes have the flatted the collar cells. They maintain the water flow through the sponge, thus they facilitating the respiratory and the digestive in function.
அதே போல் அதனுடைய உயிரியின் உள்ளடுக்கில் கடற்பஞ்சின் உள்ளடுக்கில் கொயனோசைட் அல்லது கசையிலை கழுத்துப்பட்டை செல்கள் காணப்படுகின்றன. கொயனோசைட்ஸ் have the flagellated collar cells கழுத்துப்பட்டை செல்கள் காலர் செல்ஸ் கழுத்துப்பட்டை செல்கள் காணப்படுகின்றன. இவை சுவாசம் மற்றும் உணவூட்டத்திற்காக இவை ஏதுவாக கடற்பஞ்சுகளின் உடல் வெளியே சென்று நீரோட்டத்தை உருவாக்கும் வேலையை கொயனோசைட் செல்கள் செய்கின்றன. கொயனோசைட் செல்கள் செல்கின்றன. This is the importance of this the two cells. The outer side of the sponge is covered by this the pinacocytes. This is the used for the maintain the size and the structure, and the inner side of the sponge is covered by the another one of this the cells that is called as the choanocytes. In this the choanocytes is the maintain the flattered cells and maintain the water flow, and then additionally used for the respiratory and digestive function. Respiratory and digestive function. This is the two importance of the cells. And the next one is the tissue level of organization. Tissue level of organization. Tissue level of organization. திசு அளவிலான கட்டமைப்பு. The some animals, the cells that they perform their similar functions, the aggregate to form their tissues. Aggregate to form a tissue. சில விலங்குகளில் ஒரே விதமான வேலையை செய்கின்ற செல்கள் ஒருங்கிணைந்து திசுவை உண்டாக்குகின்றன. Some animals, the cells that perform a similar function is the aggregate to form a tissues. For the cells of a tissues they integrate in a highly coordinate their fashion to perform a common function due to the presence of the nerve cells and the sensory cells. Nerve cells and sensory cells. நரம்பு செல்களுடன் உணர் செல்கள் இருப்பதால் திசுவில் உள்ள செல்கள் ஒருங்கிணைந்து பொதுப்பணிகளை செய்கின்றன. Perform this a common functions. The nerve cells and the sensory cells can have this a coordinate then perform a common function. பொதுப்பணிகளை செய்கின்றன. நரம்பு செல்களுடன் உணர் செல்கள் இருப்பதால் திசுவில் உள்ள செல்கள் ஒருங்கிணைந்து பொதுப்பணிகளை செய்கின்றன. Then this the tissues level of the organization exhibit the diploplastic animal like the nidarian. இவ்வகையிலான கட்டமைப்பு ஈரடுக்கு விலங்குகளான நிடேரியன் தொகுதியில் காணப்படுகின்றன. The diploplastic animals like the nidarian. Then formation of this the tissues is the first step towards the evolution of the body plan in animals. இவ்வாறான திசு உருவாக்கம் உடற்கட்டமைப்பு பரிணாமத்தின் முதல் நிலையாகும். The formation of tissues, the first step towards the evolution of body plan in animal. Body plan in animal. இவ்வாறான திசு உருவாக்கம் உடல் கட்டமைப்பு பரிமாணத்தின் முதல் நிலையாகும். Okay, the next one is the organ level of organization. Organ level of organization. The different kind of the tissues aggregate to form this the organ to perform a specific function. Specific function. So it's the organ level of organization is the further advancement over the tissues level of organization. Tissues level of organization. The different kinds of tissues aggregate to form a organ to perform a specific functions. Specific functions. அதாவது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கான பல்வேறுபட்ட திசுக்கள் ஒன்றிணைந்து உறுப்புகளை உண்டாக்குகின்றன. Then the organ level of organization is the further advancement over the tissues level of the organization. Tissues level of the organization. அதன் பிறகு திசு அளவிலான கட்டமைப்பை விட முன்னேறிய அளவான உறுப்பு கட்டமைப்பு முதலாக காணப்படுகிறது. எவற்றில் then have this the appear this the first time of this the phylum Platyhelminthes seen in this the higher phyla.
seen in the higher phyla. So further advancement over the tissue level of the organization appear the first time of this the platyhelminthes. platyhelminthes திசு அளவிலான கட்டமைப்பை விட முன்னேறிய அளவிலான உறுப்பு கட்டமைப்பு ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் உறுப்பு கட்டமைப்பு the first appear in this the platyhelminthes. உறுப்பு அளவிலான கட்டமைப்பு முதலாக தட்டை புழுக்களிலும் பிற உயர் தொகுதிகளிலும் காணப்படுகிறது. The organ level of organization the first time the seen in this the platyhelminthes and seen in the other higher phyla. தட்டை புழுக்களிலும் மற்ற உயர் தொகுதிகளிலும் காணப்படுகிறது. ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் உறுப்பு அளவிலான கட்டமைப்பு. The next one is the organ system level of organization. Organ system of organization. The most efficient and highest level of organization among the animals. They exhibit this the platform, nematodes, annelids, arthropods, mollusks, echinoderms and chordate. These are all having this the organ system level of organization. உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு. தட்டை புழுக்கள், உருளை புழுக்கள், வலைத்தசை உடலிகள், கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முட்டோலிகள் மற்றும் முதுகுநாணிகள் போன்ற உயர்நிலையில் உள்ள விலங்குகள் மிகச்சிறந்த திறனுடைய கட்டமைப்பை வெளிப்படுத்துகின்றன. is the exhibit them efficient highest level of organization உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு. these are all having. Then the evolution of the mesoderms in this the animal has lead to the structural complexity. இவ்வகை விலங்குகளின் நடு அடுக்கின் பரிணாம தோற்றத்தால் உடற்கட்டமைப்பு அதிக சிக்கலான அமைப்புடையதாக ஆனது. மீசோடோம் in this the animal has lead to the structural complexity. காம்ப்ளெக்சிட்டினா சிக்கலான அமைப்புடையதாக காணப்படுகிறது. The tissues are organized to form a organ and organ system. இந்த விலங்குகளில் திசுக்கள் ஒன்றிணைந்து உறுப்புகளையும் உறுப்பு மண்டலங்களையும் உருவாக்குகின்றன. The tissues are the organized. திசுக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகிறது. The tissues are organized to form a organ and organ system. Each system is associated with the specific functions and show the organ system level of organization of the organization. அதாவது ஒவ்வொரு மண்டலமும் ஒவ்வொரு பணியோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது. இவ்வகையில் உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு வெளிப்படுத்தப்படுகிறது. The each organ system have a specific function. The each system associated with a specific function. For example, digestive system used for the digestion, excretory system used for the excretion, respiratory system used for the respiration. ஜீரண மண்டலம் ஜீரணத்துக்காகவும், கழிவு நீக்க மண்டலம் கழிவுகளை நீக்குவதற்காகவும், சுவாச மண்டலம் சுவாசத்திற்காகவும் பயன்படுகிறது. So the each organ system have a specific in functions. The highly specialized the nerves and the sensory cells the coordinate and integrate the functions of the organ system. அதிக சிறப்புத்தன்மை வாய்ந்த நரம்பு மற்றும் உணர்ச்செல்கள் உறுப்பு மண்டலங்களின் செயல்களை முழுமையாக ஒன்று சேர்த்து ஒருங்கிணைக்கின்றன. Highly specialized nerves and sensory cells the coordinate integrate the functions of the organ system. ஒருங்கிணைக்கிறது, integrate ஒருங்கிணைத்தல், which can be the very primitive and simple or complex depending on the individual animal. இத்தகைய சில விலங்குகளில் எளிமையானதாகவோ சிலவற்றில் அதிக சிக்கல் உடையதாகவோ விலங்குகளின் தன்மைக்கேற்ப காணப்படுகிறது. which can be very primitive and simple or complex depend on the individual animal.
இண்டிவிஜுவல் அனிமல் விலங்குகளின் தன்மைக்கேற்ப காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், the digestive system of the platyhelminthes has the only single opening to exterior which serves their both mouth and anus, and hence the called as the incomplete digestive system. When such animal have a single opening in the digestive system, in this the single opening is the act the both mouth and anus, that is called as the incomplete digestive system. ஒரு சில விலங்குகளில் ஜீரண மண்டலத்தில் உள்ள ஒரே ஒரு துளை மட்டும் காணப்படுகிறது. அந்த துளை வாயுறுப்பாகவும் மலத்துளை வாயாகவும் செயல்படுகிறது. இந்த ஒரே ஒரு துளை கொண்ட இந்த ஜீரண மண்டலம் இன்கம்ப்ளீட், அதாவது முழுமை பெறாத செரிமான மண்டலம் எனப்படுகிறது. இவை தட்டைப்புழுக்களில் காணப்படுகிறது. தட்டைப்புழுக்களின் செரிமான மண்டலத்தில் ஒரே ஒரு வெளிப்புற துளை மட்டும் காணப்பட்டு அதுவே வாயாகவும் மலத்துள வாயாகவும் செயல்படுகிறது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், முழுமை பெறா செரிமான மண்டலம் எனப்படுகிறது. Then for example, Ascalminthus, the Ascalminthus to chordates, the animal have a complete digestive system. All animals have a complete digestive system. The two opening having, one is the mouth and another one is the anus. The separate opening having the digestive system. The two opening having, one is the mouth, another one is the anus. So in this type of the digestive system is known as the complete digestive system. அதாவது உருளை புழுக்களிலிருந்து முதுகுநாணி வரை உள்ள விலங்குகளில் செரிமான மண்டலத்தில் வாய் மற்றும் மலத்துளை இரு வேறு துளைகள் தனித்தனியாக செரிமான மண்டலத்தில் காணப்படுகிறது. எனவே இவை முழுமையான செரிமான மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. The next quote this is, then the circulatory system also have the two different type of the circulatory system based on the presence or absence of the blood vessels. You know the blood vessels have the three different type of the blood vessels: arteries, veins and capillaries. When this the blood vessels is they carry the blood and circulate to the various parts of the body. அதாவது இரத்த ஓட்ட மண்டலத்தில் மூன்று வகையான இரத்த குழாய்கள் காணப்படுகின்றன: தமனிகள், சிரைகள், தந்துகிகள். இவை இரத்தத்தை எடுத்து உடலின் பல பாகங்களுக்கு எடுத்து செல்கிறது. So the presence or absence of this blood vessels have the two type of this the circulatory system. இந்த இரத்த குழாய்கள் இருப்பது அல்லது இல்லாது இருப்பதை வைத்து இரண்டு வகையான இரத்த ஓட்டத்தை பிரிக்கலாம். The one is having this the open type of the circulatory system, another one is the closed type of the circulatory system. What is meant by open type of the circulatory system? Similarly, the circulatory system is the two type. One is the open type, which blood remain filled in the tissue space due to the absence of the blood capillaries. முக்கியமாக இவற்றில் இரத்த குழாய்கள் காணப்படுவது இல்லை. அதாவது இந்த இரத்த சுற்றோட்ட மண்டலத்தில் திறந்த வகை மற்றும் மூடிய வகை இரத்த இரு வகையான உள்ளன. திறந்த வகை சுற்றோட்ட மண்டலத்தில் இரத்த நாளங்கள் காணப்படுவது இல்லை. இரத்தம் திசுக்களின் இடைவெளியில் நிரம்பி காணப்படுகிறது. எக்ஸாம்பிள்ஸ்: ஆர்த்ரோபோட்ஸ், mollusks, echinoderms and Urochordata. These are all have the blood vessels. The blood is filled in between them tissue space. அதாவது இவற்றில் இரத்தம் திசு இடைவெளிகளில் நிரம்பி காணப்படுகிறது. எனவே இவை திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம், ஓப்பன் டைப் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். The next one is the closed type of the circulatory system, in which the blood is circulate through the blood vessels, the varying diameters. Three type of this blood vessels: arteries, veins and capillaries. As the example, annelids, cephalopods and vertebrates. In this the animals is the blood is the circulate with the help of the blood vessels, so that is called as the closed type of the circulations. மூடிய வகை சுற்றோட்ட மண்டலத்தில் இரத்தம் பல்வேறு அளவுடைய இரத்த குழாய்கள் வழியே செலுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக தமனி, சிரை மற்றும் இரத்த நுண்ணாளங்கள் வழியாக இரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டு வலத்தசை புழுக்கள், தலைநாணிகள் மற்றும் முதுகு நாணிகள். இவ்வகையான சுற்றோட்ட மண்டலம் மூடிய வகை சுற்றோட்ட மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே.
Okay, this class have we finished. The next class we can go to the next topic, the diploplastic and triploplastic. Thank you.